காவல்துறை அனுமதித்த 3 to 10க்குள்ளார தலைவர் பேச போகிறாரு. கரூருடைய மேம்பாலத்தில் அந்த ரைட்டு எடுக்கிற வரைக்கும் எப்போதும் மற்ற ஊரில் இருக்கிற மாதிரி தான் சூழல் இருந்தது. ஒன்ஸ் ரைட் எடுத்த பிறகு அது ஒரு ட்ராப்புன்னு தெரியாமே நாமளே போய் உள்ளே மாட்டிக்கிட்டோம். அந்த இடத்துல அந்த இரவில் நாம் என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் அது சமாதானம் கிடைக்காது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அந்த பறிபோன உயிர்களுக்கு அது ஈடு இணையாகாது. அப்போ நம்ம அந்த இரவு சந்திக்க நினைத்த 2ஆம் கட்ட தலைவர்களை மாவட்ட நிர்வாகமும் காவல் நிர்வாகமும் சந்திக்க விடலை. அடுத்தடுத்த நாட்களில் நாங்கள் அரசியலே செய்ய விரும்பலன்னு முதலமைச்சர் பெருந்தன்மையாக பேசினாலும் விடியறதுக்குள்ளார விஜயை கைது செய் அப்படின்னு கருப்பு போஸ்டர் விட்டாங்க மாணவர் கூட்டமைப்பு பேரில். மாணவர் கூட்டமைப்பு கேட்டால் அதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்றாங்க. அப்போ அரசியல் செய்கிறாங்களா இல்லையா? அப்போ இந்த பிரச்சனையில் நாமளும் ஒரு ரெஸ்பாண்டன்ட் மட்டும் இல்லை, நாமளும் ஒரு விக்டிம் தான். அப்போ ஒரு அன்பயாஸ்டு லீகல் ட்ரையல் நமக்கு வேணும். சார்புத்தன்மை இல்லாத நீதி விசாரணை வேணும். சார்புத்தன்மை இல்லாத நீதி விசாரணை இவங்க பண்ணுறதுல சாத்தியம் இல்லையா? எப்படி சாத்தியம்? ஒரு டிஜிபி லெவலில் ஒரு காவல்துறை அதிகாரி ப்ரெஸ் மீட் வச்சு இதுதான் இவங்க மேலே தான் தப்பு, வேறு எதுவுமே இல்லை அப்படின்ட்டாரு. அவருக்கு கீழே இருக்க காவல்துறை அதிகாரிகள் நேர்மை விசாரணை பண்ணுவாங்களா? ஒரு எஃப்ஐஆர் காப்பியில் கட்சி பேரை கூட சரியாக போடாமல் அவ்வளோ அவசரம் போட்டவங்க நீதி விசாரணை சரியாக பண்ணிவிடுவாங்களா? இப்போ இதே சம்பவம் வேறு ஒரு மாநிலத்தில் கர்நாடகாவில் நடக்குது. கர்நாடகாவில் இப்படி நடந்துருச்சு. அந்த முதலமைச்சர் பதவி விலகணும்னு இந்தியா முழுக்க போராட்டம் பண்ணுவாங்களா இல்லையா? ஆனால் இங்கே ஒரு கான்ஸ்டபிள் மீது கூட ஒரு மெமோ கூட கொடுக்கல. அப்போ இவங்க நேர்மையான நீதி விசாரணையை பண்ணுவாங்களா?